ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பகவான் அகங்காரம் உள்ளவரா என்ற தலைப்பை எடுத்துட்டு பேசலாம். அகங்காரம் எப்படியெல்லாம் பிரச்சாரம் செய்யப்படுகிறது, அதன் மூலம் குழப்பமும் தவறான புரிந்துணர்வும் ஏற்படுகின்றது. இதனை பற்றி பேசியே சிலருடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. பக்தர்களும் இதனை பலவாறு வர்ணித்த வண்ணம் உள்ளனர். அகங்காரம் என்றால் என்ன? அதற்கான அர்த்தங்கள் முற்றிலும் தவறாகவே உள்ளது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் இதனை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கின்றார். அதற்கு முன்னால் நமக்கும் இதனை பற்றி பலவிதமான குழப்பங்கள் இருக்கின்றன. அகங்காரம் என்றால் என்பதை பற்றி ஆராயத் தொடங்கினால் நமக்கு மேலும் அகங்காரம் ஏற்படுத்தி விடுகிறது. அகங்காரம் இரண்டு விதமாக அறியப்படுகிறது. பொதுவாக அகங்காரம் என்றால் என்ன என்பதை இரண்டு விதமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது அகங்காரம் என்னவென்றால், யார் ஒருவர் மற்றவர்களை கட்டுப்படுத்துகிறாரோ அவர் அகங்காரம் உடைய நபர் என்று அறியப்படுகிறார். அவர் மற்றவர்களை இதை செய், அதை செய், இப்படியெல்லாம் செய்யாதே என்று கூறுவார். இரண்டாவது விதமான அகங்காரம், யாரொருவர் தன்னை பற்றி புகழ்ந்து, அதாவது நான் இப்படிப்பட்டவன், நான் இவ்வளவு பெரிய நபர், இப்படி தன்னை பற்றி கூறிக்கொள்பவர்களை இரண்டாவது தரமாக கூறலாம். எங்கெல்லாம் கட்டுப்படுத்தப்படுகின்றதோ, எங்கெல்லாம் தன்னை முன்னிலைப்படுத்தப்படுகின்றதோ அதனை அகங்காரம் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதனால் மக்கள் பொதுவாக நான் யாரையும் கட்டுப்படுத்த மாட்டேன், பக்தர்கள் கூட இதனை சொல்கிறார்கள், நான் அகங்காரம் உடைய நபர் கிடையாது, மேலும் தன்னை பற்றி பெருமையாக கூறாமலும் இருக்கின்றார்கள். தன்னை பற்றி கூறும்போது நாம் பொய்யாகவோ அல்லது தவறாகவோ கூற முடியாது. நாம் நம்மை பற்றி அறிமுகம் செய்யும்போது உள்ளது உள்ளபடியே சொல்லியாக வேண்டும். கிருஷ்ண பக்தியில் பிரச்சாரம் செய்யும் பக்தர்கள் சில நேரங்களில் கல்லூரிகள் அல்லது பொது நிகழ்ச்சிகளின் போது அவர்கள் தங்களை பற்றி சொல்லித்தான் ஆக வேண்டும். சில சமயம் அறிமுகம் செய்வதற்கு யாரும் இல்லாத சூழ்நிலையில் தங்களை தாங்களே அறிமுகம் செய்ய வேண்டியிருக்கும். அதன் மூலம் மக்களை தன்னுடைய கவனத்திற்கு ஈர்க்க முடியும். கட்டுப்படுத்தும் அனைவரும் அகங்காரம் உடைய நபர் என்றால், ஒவ்வொரு ராஜாவும் தன்னுடைய மக்களை கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார். அவர்களை சரியான முறையில் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வது அவசியம். ஒவ்வொரு ஆசிரியரும் தன்னுடைய மாணவர்களை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வார்கள். ஆசிரியர்கள் அகங்காரம் உடையவர்களா? அனைத்து தாய் தந்தையரும் தன்னுடைய குழந்தைகளை கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருப்பர். இல்லையெனில் குழந்தைகள் தவறான வழியில் செல்லக்கூடும். அவர்கள் அனைவரும் அகங்காரமுடையவர்கள் என்று கூற முடியுமா? ஒவ்வொரு நிறுவனத்தின் அதிகாரிகளும் தன்னுடைய ஊழியர்களை கட்டுப்படுத்துகின்றனர். அவர்களை நாம் அகங்காரம் உள்ளவர்கள் என்று கூறலாமா? கட்டுப்படுத்துவது என்பது அகங்காரம் கிடையாது. மேலே கூறிய நபர்கள் என்ன செய்கிறார்கள்? சில நேரங்களில் கட்டுப்படுத்துவது பற்றி கருத்தரங்குகள் நடக்கின்றன. அதில் அவர்கள் கூறுகிறார், அதிகமாக கட்டுப்படுத்தாதீர்கள், குறைவாக கட்டுப்படுத்துங்கள், அதன் மூலம் நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாக மாட்டீர்கள் என்று கூறுகின்றனர். இது முற்றிலும் தவறான பிரச்சாரம் ஆகும். அப்படி கூறும் நபர்களை நடைமுறையில் வந்து எவ்வளவு கட்டுப்படுத்த வேண்டும், எவ்வளவு கட்டுப்படுத்தக்கூடாது என்று சொல்லுங்கள் என்றால் அவர்களிடம் எந்தவிதமான பதிலும் கிடையாது. கட்டுப்பாடுகள் இல்லை என்றால் அனைத்தும் தவறான வழியில் சென்றுவிடக்கூடும். நிறுவனம் என்றால் கட்டுப்பாடுகள் இருத்தல் அவசியம். சில ஆலயங்களிலும் கூட மேனேஜர் அதிகமான முறையில் கட்டுப்பாடுகளை விதிக்கின்றார். அவர் மிகவும் அகங்காரம் உடையவர் என்று கூறுவர். அரசன், ஆசிரியர், பெற்றோர், நிறுவனத்தின் அதிகாரி போன்றவர்கள் மற்றவர்களை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வர். அவர்களுக்கு பல நேரங்களில் மன அழுத்தம் ஏற்படுகிறது. அதிகமாக கட்டுப்பாட்டில் வைத்தால் நம்மை அகங்காரமுடைய நபர் என்று கூறுகிறார். அதற்கான முக்கிய காரணம் என்னவெனில் அகங்காரத்திற்கு விளக்கமே ஆகும். மேலே உள்ள நபர்கள் பல நேரங்களில் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள். மன அழுத்தத்தை பற்றிய கருத்தரங்கில் பேசும் நபர் எந்த ஒரு நிறுவனத்தை நடத்தியவர் கிடையாது. அவருக்கு எந்தவிதமான முன் அனுபவங்களும் கிடையாது.
அவர் எப்படி சரியான தீர்வினை கொடுக்க முடியும்? அகங்காரத்திற்கு நாம் கூறும் விளக்கங்கள் தவறானவை. அகங்காரம் என்றால் கட்டுப்படுத்துவது மற்றும் தன்னை பற்றி பெருமையான முறையில் கூறுவது என்றால் பகவான் தான் மிகுந்த அகங்காரம் உடைய நபராக இருக்க முடியும். பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறுகிறார், போக்தாராம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம், நான் எல்லா ஈஸ்வரர்களையும் கட்டுப்படுத்துகின்றேன் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். அனைத்தும் என்னுடைய சரியான கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. ஒரு புழு பூச்சி கூட பகவானின் அனுமதியின்றி செயல்பட முடியாது. அப்படி இருக்கும்போது நாம் பகவானை அகங்காரமுடையவர் என்று கூற இயலுமா? மேலும் பகவத்கீதையின் 10வது அத்தியாயத்தில் நான் மிகவும் பெரியவன், எனக்கு மேலே எதுவும் கிடையாது, மத்த பரதரம் நான்யத் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சயா என்று கூறுகிறார். தன்னை பற்றி மிகவும் புகழ்ந்து கூறியுள்ளார். கிருஷ்ணர் அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறார் மற்றும் அவர் மிகவும் பெரியவர் என்று கூறுகிறார். இதனால் அவரை நாம் அகங்காரம் உள்ளவர் என்றால் அது மிகவும் பைத்தியக்காரத்தனமாகும். பக்தர்கள் பகவானின் தாமரை திருவடிகளில் தஞ்சமடைந்து அவருடைய நாமங்களை பாடி புகழ்கின்றனர். பிரச்சனை என்னவெனில், அகங்காரத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய விளக்கம் தவறானது. கட்டுப்படுத்துவது அகங்காரம் கிடையாது. எப்படியெனில், அடுத்தவருடைய நன்மையை கருதி செய்யக்கூடிய செயல்கள் எதுவுமே அகங்காரம் ஆகாது. பகவான் அனைத்து ஜீவராசிகளையும் கட்டுப்படுத்துகிறார். எப்படி என்றால் அனைவருடைய நலனிற்காக மட்டுமே. பகவான் தன்னை பெரியவராக ஏன் முன்னிறுத்துகிறார் என்றால் பக்தர்கள் அதன் மூலம் தன்னிடம் சரணடைவார்கள், அதன் மூலம் அவர்களுக்கு நன்மை அளிக்க முடியும் என்ற காரணத்தினால். இதனால் பக்தர்கள் பகவானை அகங்காரம் உள்ளவர் என்று நினைக்க மாட்டார்கள். அரசன், பெற்றோர்கள், நிறுவன அதிகாரிகள் போன்றவர்கள் கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும். ஆனால் எத்தகைய மனோபாவத்தில் செய்கிறார்கள் என்பது முக்கியம். இதனை அவர்கள் மற்றவர்களுடைய நன்மையை கருத்தில் கொண்டு செய்தார்கள் என்றால் அது அகங்காரம் ஆகாது. இன்றைய நவீன நாகரிகத்தில் தவறான புரிந்துணர்வினால் இத்தகையவர்களை அகங்காரம் உள்ளவர்கள் என்று வர்ணிக்கின்றது. தன்னை பற்றிய சில நேரங்களில் பெருமையாக சொல்லியாக வேண்டியிருக்கும். அதுவும் அடுத்தவர்களுடைய நலனிற்காக என்னும் பட்சத்தில் அது அகங்காரம் கிடையாது. சரி, கட்டுப்படுத்துவது, தன்னை முன்னிலைப்படுத்துவது இரண்டும் அகங்காரம் கிடையாது என்றால் அகங்காரம் என்றால் என்ன என்ற கேள்வி எழலாம். பகவத்கீதையில் இதற்கான தெளிவான விளக்கம் கூறப்பட்டுள்ளது. பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார், பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாரகம் இதி மன்யதே. இதனையே அகங்காரம் எனலாம். அகங்காரம் என்றால் நான் தான் இதனை செய்தேன், கர்த்தாரகம் இதி மன்யதே, என்னால் மட்டுமே இதை செய்யப்பட முடிந்தது, இவை அனைத்தும் என்னால் செய்யப்பட்டது, நான் என்னுடைய புத்தி மற்றும் சக்தியை பயன்படுத்தி இந்த செயல்களை செய்தேன், என்னுடைய முயற்சியினால்தான் இந்த பலன்கள் கிடைத்தன, இதில் யாருடைய உதவியும் எனக்கு தேவைப்படவில்லை, பகவானுக்கு இதில் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை. இதனையே அகங்காரம் என்று அழைக்கலாம். பகவான் கூறுகிறார், யாரொருவர் அனைத்து செயல்களுக்கு பின்னால் நான் இருக்கின்றேன், அனைத்து சக்தியும் என்னால் தான் அளிக்கப்படுகின்றது, செயல்களுக்கான காரணம் நான் தான் என்பதை அறியாத நபரை அகங்காரம் உள்ளவர் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். கர்மண்யவாதிகாரஸ்ய மாபலேஷு கதாசன். வெறும் கர்மங்களை செய்வதற்கே நமக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய பலன்களை பகவானின் விருப்பப்படியே நடக்கும். அதில் நமக்கு அதிகாரம் கிடையாது என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். பலன்களை அளிக்கக்கூடிய நபர் நான் தான் என்று. அகங்காரம் உள்ள நபர்கள் என்னால் தான் அனைத்தும் சாத்தியம் என்று கூறுவர். ஆனால் பக்தர்களை பொறுத்தவரையும் நான் எந்த காரணம் கிடையாது, எனக்கு சக்தி மற்றும் புக்தி போன்றவற்றை கொடுத்தது பகவான் தான், நான் வெறும் கருவியே. இவர்கள் அனைவரும் மகாத்மாக்களே என்று அழைக்கப்படுகின்றனர். ஆஸ்திகர்களானாலும் சரி, நாஸ்திகரானாலும் சரி, ஞானியாக இருந்தாலும் சரி, அஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, மூடனோ அல்லது வித்வானோ, பணக்காரனோ அல்லது ஏழையோ, அனைவரும் அகங்காரமுடையவர்களே. யாரெல்லாம் தனக்கு கிடைத்த பலன்கள் அனைத்திற்கும் காரணம் பகவானே என்பதை ஏற்க மறுக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் அகங்காரமுடையவர்களே. இரண்யகசிபு போல் என்னால் தான் அனைத்தும் சாத்தியம், நான் அனைத்தையும் கட்டுப்படுத்துவன் என்று கூறினான்.
அதற்கு பிரகலாதர் கூறுவார், உனக்கு கிடைக்கும் அனைத்து சக்திக்கும் காரணம் விஷ்ணுவே என்பார். ஸ்ரீல பிரபுபாதர் கூறுவார், அகங்காரம் என்றால் சுயநலத்தோடு அனுபவிப்பது, அதாவது நான் சுதந்திரமானவன், எனக்கு பின்னாடி எதுவுமே கிடையாது என்பதே அகங்காரமாகும். அகங்காரத்தை விட்டொழிக்க வேண்டுமானால் நாம் பகவானை மையப்படுத்தி ஆக வேண்டும். பகவான் இல்லாமல் அகங்காரத்தை விட முடியாது. சரி, அகங்காரத்தை எவ்வாறு விட முடியும்? முதலில் பகவானை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இன்று முதல் நான் யாரையும் கட்டுப்படுத்த மாட்டேன், அதுவும் கூட அகங்காரம்தான். ஏனெனில் அது நம்முடைய புத்தியினால் ஏற்பட்டது. இதற்கு ஒரே தீர்வு, பகவத்கீதை படிக்க வேண்டும், பகவான் கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாம் கட்டுப்படுத்த வேண்டும். அடுத்தவர்களுக்கு நன்மை அளிக்கும் விதமான மனோபாவத்தோடு கட்டுப்படுத்துவது அகங்காரம் கிடையாது. அதுபோல் நம்மை நாம் பெருமைப்படுத்தும் போதும் அது பகவானை பெருமைப்படுத்தியதற்கு சமம். குழந்தைகள் பாராட்டப்படும் போது அது பெற்றோர்களுக்கு சேர்கிறது. அதுபோல் பக்தர்கள் புகழப்படும் போது அது பகவானை சாரும். நாம் கட்டுப்படுத்தும் போதும் நம்மை முன்னிறுத்தும் போதும் பகவானை மையப்படுத்தி இவை அனைத்திற்கும் காரணம் பகவான் கிருஷ்ணர் என்பதை நினைவில் வைத்து கொண்டால் நாம் அகங்காரமுடையவர்கள் கிடையாது. எப்பொழுதும் அடுத்தவர்களின் நலனுக்காக நாம் நினைக்க பழகுவோமாக. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா